அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் ஆத்திச்சூடி அறிந்து கொள்வோம். என்ன? உடையது விளம்பேல், உன்னிடம் இருக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம் மற்றவருடன் சொல்லிக் கொள்ளாதே. இது ஔவை சொல்லுகிறாள். நண்பர்களே, டாக்டர் கென்ட் அவர்கள் ரெப்பரேட்டரி தயாரித்த பொழுது ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நமக்கு கொடுத்தார்கள். அதில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக கொடுத்து வர்றாங்க. அதில் ஓல்டு ஏஜ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஒரு மனிதனுடைய பிறப்பில் குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம் அப்படின்னு பல பருவ நிலைகள் இருக்குது. இதை அப்படியே கடந்து போகணும். 1 வயது தொடங்கி 100 வயதுக்குள்ளே இந்த ஏஜுகளை நம்ம கடந்து போவோம். அதுக்கான சூழ்நிலைகளை இறைவன் படைத்திருக்கிறான். ஆனால் அப்படி இல்லாமல் இளமையிலேயே முதுமை போன்ற தோற்றம், ப்ரீமெச்சூர் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு நீங்கள் அந்த குழந்தையை பார்த்த உடனேயே பார்த்தா கொஞ்சம் ஓல்டு லுக்கு மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறது அப்படின்னா உடனடியாக ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள். ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. செலினியம், ஆம்ப்ராக்ரேசியா, பெரட்டாகார்ப், காலிகார்ப், லைகோபோடியம் போன்ற பல மருந்துகள் இருக்குது. அது இளமையிலேயே அந்த முதுமையை தடுத்து விடும். தோலில் தெரியும், முகத்தில் தெரியும், தலைமுடியில் தெரியும். இதெல்லாம் ப்ரீமெச்சூர் ஓல்டேஜ் அப்படின்னு இருக்கும். உண்மையிலேயே அந்த ஓல்டேஜில் பல பிரச்சனைகளை நாம் சந்திப்போம். அதனை எல்லாம் சரி செய்யக்கூடிய சக்தி படைத்த ஹோமியோபதி மருந்துகள் இருக்குது. ஆம்ப்ராக்ரேசியா, ஆரமெட்டாலிக்கம், பெரட்டாகார்ப், லைகோபோடியம் போன்ற மருந்துகள் இருக்குது. நண்பர்களே, அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம். என்ன தெரியுமா? வயதான காலத்தில் இளமையில் இருந்த சக்தியோடு நாம் இருப்பதற்கு ஹோமியோபதியில் அற்புதமான ஒரு மருந்து இருக்குது, ஜிங்கோ பிலோபா. இந்த ஜிங்கோ பிலோபாவை நீங்கள் தினம் ஒரு 5 டிராப்ஸ் தண்ணியில் போட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வயதான காலத்தில் 60 வயதிற்கு மேலே இதை பயன்படுத்தி வருகின்ற பொழுது உங்களுடைய நாடி நரம்புகள், தசைகள், எலும்புகள், உணர்வுகள் அத்தனையும் சக்தியோடு, திடத்தோடு, பலத்தோடு உங்களை வைத்திருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.